அங்கிள் பிரைஸ் லார்ட் அங்கிள். பிரைஸ் லார்ட். ஸ்டார்ட் பண்ணலாம் அங்கிள். ஸ்டார்ட் பண்ணலாம். அப்போ இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். यीशु मसीह के पवित्र नाम से मैं आप सभी लोगों को वंदना करते हुए मैं स्वागत करता हूँ. இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு கொடுத்தது இது எல்லாரும் கொடுத்த ஒரு பெரிய கிருபை, ஒரு பெரிய பாக்கியம், இல்லைன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம். सुबह सुबह परमेश्वर ने ये जो अवकाश हमें दिया है, ये सबसे बड़ी एक भाग्य है और एक अच्छी मौका हमारे लिए है. எத்தனை பேர் தங்களுடைய சொந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வந்து கையில வேதாகமத்தோடு உட்கார்ந்து வசனத்தை தியானிக்க தேவன் கிருபை கொடுத்திருக்கின்றார். कई सारे लोग अपने अपने कामों में आज व्यस्त रहने के बावजूद भी परमेश्वर ने हमें अपने पवित्र शास्त्र को देते हुए इसको ध्यान करने के लिए एक अवकाश दिए हैं. இன்னைக்கும் கூட நம்ம 134வது சங்கீதத்தை தியானிக்க இருக்கிறோம். நம்ம திருப்புங்க தயவுசெய்து என்னோட கூட 134 Psalm number. आज हम लोग 134वां अध्याय को ध्यान करने वाले हैं भजन संहिता की. आप मेरे साथ निकाल लीजिएगा भजन संहिता 134. हम ஜெபிக்கலாம். प्रार्थना करें. இந்த கால வேளையிலே அடிமையோடு கூட நீ இடைப்படும், பேசும், எங்களை பலப்படுத்தும், இந்த வசனங்களை எங்களுக்கு கிரியை செய்யட்டும் ராஜா. இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென். இங்கு இந்த தமிழ் பைபிள்ல அதுக்கு ஒரு டாபிக் போட்டிருக்காங்க, ஆரோகண சங்கீதம். ஹிந்தி பைபிள் என்ன போட்டிருக்காங்க? आहरान போட்டிருக்காங்க, स्तुति करने का आहरान. तो तमिल में जो है आहरोन के एक स्तुति करके लिखे गए हैं, लेकिन हिंदी जब बाइबल पढ़ते हैं तो परमेश्वर की स्तुति करने का आहरान करके लिखा गया है. நீங்க அப்படியே பின்னாடி திருப்பினீங்கன்னா 120வது சங்கீதத்திலிருந்து இதே டாபிக் போட்டிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்க, ஹிந்தி பைபிள்ல 120ல இருந்து இது போட்டிருக்கோம், அதே தான். और उसके बाद आप लोग थोड़ा सा पीछे अगर पन्ना अगर पलटते हैं तो वहां पर भी यही चीज वहां पर जिक्र किया गया है, सहायता के लिए प्रार्थना. यहाँ पर இல்ல अंकल கொஞ்சம் சேஞ்ச் இருக்கு अंकल. என்ன போட்டுருக்கு? 120ல என்ன போட்டுருக்கு? 120ல வந்து போட்டிருக்கேன் अंकल, prayer for helping. 21 हमारा रक्षक, God is our savior. ஓகே. தமிழ் பைபிள் எல்லாமே அங்க அது வந்து இதே சேம் டாபிக் போட்டுருக்கு. சரி, இருக்கட்டும். இந்த 14 சங்கீதம் 122 134 யூதருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான சங்கீதம். तो देखिएगा यहूदियों के जीवन में 120 से लेकर 134वां अध्याय जो है बहुत ही प्रमुख अध्याय है. இந்த யூதர்கள் அவங்க வாழ்க்கையில வருஷத்துல ஒரு நாள் எருசலேமுக்கு அவங்க நடைப்பயணமாக செல்வார்கள். तो यहूदी लोग जो है साल में एक बार यरूशलेम के लिए वो सभी लोग चल पड़ते हैं. அப்போ அவங்க நடைப்பயணமாக செல்லும் பொழுது அவங்க அங்க தங்குவாங்க, அங்க டயர்ட் ஆயிடுவாங்க. டயர்ட் ஆகும் போது ஒரு சில பாடல்களை பாடிக்கொண்டே போவார்கள். तो वो लोग चलते चलते समय में कुछ जगह में वो लोग रुक जाते हैं, क्योंकि वो लोग बहुत ही सुस्त हो जाते हैं रास्ता में. तो वहां पर जब रुकते हैं तो उसी वक्त में ये लोग ऐसे प्रकार के गीतों को वो गाते रहते थे. 14 பாடல்களை பாடுவார்கள். तो 14 गीतों को वो उस समय में गाते हैं. அது முதல் பாட்டு வந்து 120வது சங்கீதத்துல ஆரம்பிக்கும், கடைசி பாட்டு வந்து 134வது சங்கீதத்தில் முடியும். तो शुरू का जो गीत है 120वां अध्याय से लेकर 134वां अध्याय आखिरी गीत है. அந்த பாடல்களை நீங்கள் நல்லா நீங்க 120வது சங்கீதத்துல வந்து நீங்க தனியா உட்கார்ந்து தியானிச்சு பாருங்க, ஒவ்வொரு சங்கீதத்துல ஒரு டாபிக் இருக்கும். तो आप अगर इसको अच्छे से बैठकर ध्यान कीजिएगा, हर एक भजन संहिता जो 120 से लेकर 134 है, उस अध्याय के ऊपर जो शीर्षिका है वो अलग अलग रहता है. டாபிக்னா என்னன்னா, ஜெபத்தை பற்றியிருக்கோம், முதல் சங்கீதம் மனந்திரும்புதல் பற்றியிருக்கோம், உதவி செய்யறதை பற்றியிருக்கோம், தேவனுக்கு அர்ப்பணிக்கிறத பற்றியிருக்கோம். இப்படி ஒவ்வொரு டாபிக்கும் கடைசி இப்போ வந்து இந்த சங்கீதம் வந்து இப்போ வந்து ஆசீர்வாதத்தோடு முடிகிறது.
तो देखिएगा आप इस अध्याय को जब पढ़ते हैं तो मान के चले 120वां अध्याय जो है वो मन फिराव के बारे में जिक्र किया जाता है। उसके बाद मदद करने के विषय में जिक्र करता है, और परमेश्वर के लिए हम अपने आप को समर्पण करना उसके बारे में जिक्र किया रहता है। जो आखिरी भजन संहिता है वो आशीषों के साथ वो खत्म हो जाता है। பிரியமானவர்களே, இந்த 114 சங்கீதம் ஒரு சின்ன சங்கீதம், 3 வசனங்களுடைய சங்கீதம், ஆனால் அதிகமான அர்த்தம் நிறைந்த சங்கீதம். तो देखिएगा 134वां अध्याय वो बहुत ही छोटा अध्याय है। इसमें केवल 3 पदों को हम देख सकते हैं, लेकिन बहुत ही अर्थ रहने वाले एक अध्याय है। நான் முதலாவது வசனத்தை படிக்கிறேன். मैं पहला पद को पढ़ता हूँ। இதோ இராக்காலங்களில் கர்த்தருடைய ஆலயத்தில் நிற்கும் கர்த்தரின் ஊழியக்காரரே, நீங்கள் எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். हे यहोवा के सब सेवकों, सुनो, तुम जो रात रात को यहोवा के भवन में खड़े रहते हो, यहोवा के धन्य कहो। இந்த சங்கீதத்தை 2 பிரிவாக பிரிக்க முடியும். முதல் வசனம் மட்டும் தனி, 2-3 வசனங்கள் மட்டும் தனி. तो इस अध्याय को हम 2 विभाजन कर सकते हैं। पहला पद को एक विभाजन और दूसरा 2 से लेकर तीसरा पद तक। முதல் வசனம் இன்னொருத்தரை பார்த்து நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கும். அதாவது இன்னொருத்தரை பார்த்து, ஆசாரியரை பார்த்து நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்ற மாதிரி இருக்கும். तो सबसे पहला जो पद है वो हमें ये दिखाना चाहता है कि किसी दूसरों को वो एक प्रोत्साहित करने वाला एक विषय को हम देख सकते हैं। मान के चलिएगा एक याजकों को वहां पर देखते हैं तो उनको देखकर आप अच्छे रहिए, आपके साथ भला हो जाए, ऐसे किसी दूसरे को वो प्रोत्साहित करने का है। இரண்டாவது காமனா தேவனுடைய ஆசீர்வாதம் எல்லார் மேல இருப்பதற்காக அவங்க ஆசீர்வதிக்கிறது. முதல்ல என்னன்னா கட்டளை, இரண்டாவது ஆசீர்வாதம். देखिएगा दूसरा चीज ये है कि सारे लोगों के लिए वो एक आशीष मिलने का एक वचन हम लोग विभाजन कर सकते हैं। सबसे पहला जो है वो प्रोत्साहित करने का, और दूसरा वो आशीष देने का। முதல் 2 வசனத்தை படிக்கும்போது என்ன போட்டிருக்கோம்னா, இங்க கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. तो दूसरा पद को जब पढ़ते हैं तो वहां पर ऐसे जिक्र किया गया है, अपने हाथों को उठाकर परमेश्वर को धन्य कहो। இது யாருக்கு சொல்லப்பட்டது? முதல் வசனத்தை பாருங்க. बताया गया है ராக்காலங்களிலே ஊழியம் செய்யும் ஆசாரியர்களுக்கு இந்த வசனம் சொல்லப்படுகிறது. तो यहाँ पर उन लोगों के लिए बात बताया गया है, रात रात को यहोवा के भवन में खड़े होकर सेवा करने वाले लोगों के लिए। என்ன சார், ராத்திரி யார் சார் ஊழியம் செய்யறது அப்படின்னு நீங்க நானும் ஒரு கேள்வி கேட்கலாம். शायद हम और आप एक सवाल पूछ सकते हैं कि रात रात को कौन सेवा करते हैं सर बोल के। அங்க ஆசரிப்பு கூடாரத்துல கூட காலையில பலி, மத்தியான பலி, அந்தி பலி, அப்படி 3 தான் பலி விடுவாங்க. மற்ற நேரம் அங்க யாரும் இருக்க மாட்டாங்க, எல்லாம் வீட்டுக்கு படுக்க போயிடுவாங்க. तो वहां पर भी परमेश्वर के भवन में 3 प्रकार का बलि चढ़ाया जाता था, सुबह का, दोपहर का और शाम का। और उसके बाद कोई वहां पर नहीं रहते थे, सब लोग अपना अपना घर चला जाते थे। அப்புறம் ஏன் ராக்காலத்தில் ஊழியம் செய்யும் ஆசாரியர்கள் நீங்க போடப்பட்டிருக்குது? तो क्यों यहाँ पर रात रात को यहोवा के भवन में खड़े रहने वाले लोग करके जिक्र किया गया है? லேவியர் 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, பலிபீடத்தில் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும், அது ஒருபோதும் அவிழ்ந்து போகலாகாது. லேவியர் 6:13. तो अगर आप लवी व्यवस्था के 6वां अध्याय का 13वां पद को पढ़ते हैं तो वहां पर इस प्रकार से जिक्र किया गया है, वेदी पर आग लगातार जलती रहे, वह कभी बुझने ना पाए। அப்போ அங்க எருசலேம் தேவாலயத்திலேயோ அல்லது தேவாலயத்துல கூட முன்னாடி அங்க ஒரு பலிபீடம் இருக்கும். அந்த பலிபீடத்துல தீ எரிந்து கொண்டே இருக்க வேண்டும், இரவெல்லாம் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். यरूशलेम में रहने वाले परमेश्वर के भवन के अंदर एक वेदी रहता था, वहां के जो आग है वो रात और दिन हमेशा क्या करना है, वो जलते रहना चाहिए, ஒருபோதும் அணையக்கூடாது. वो एक पल के लिए भी वो बुझना नहीं चाहिए। பிரியமானவர்களே, இது தேவன் பலிபீடம் எதுக்கு கட்ட சொன்னாரு? प्रियो, परमेश्वर ने उस वेदी को क्यों बनाने के लिए कहा?
பலிபீடத்துல அவங்க மனமுகந்து தங்களை அர்ப்பணிப்பதுதான் பலிபீடம். तो वो वेदी का मतलब ये है कि सारे लोग अपने मन पूरे मन से समर्पण करने का ही वो दर्शाता है. நம்மை முழு ஆண்டவரே என் நம்ம சரீரத்துக்கு பதிலா ஒரு மிருகம் அடிக்கப்படும். मतलब परमेश्वर एक शरीर के बदले में एक वहां पर जानवर जो है वहां पर वध किया जाता है. பிரியமானவர்களே, அந்த பலிபீடத்துல நம்ம உங்களுக்கும் எனக்கும் டெய்லி நாமும் பலிபீடத்துல நம்மை டெய்லி ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகின்றார். तो हमें भी परमेश्वर यही चाहते हैं कि हम लोग और आप लोग हर रोज परमेश्वर के उस वेदी के सामने जाकर बलि चढ़ाना चाहिए हम अपने आप को. நீங்க தேவனுடைய சமூகத்துல போகும்போதெல்லாம் பலிபீடத்துக்கு முன்னாடி நிக்கிறீங்கன்னு மனசு வச்சுக்கிடுங்க. जब भी परमेश्वर के सम्मुख में आप जाते हैं, आप मन में रखिएगा आप परमेश्वर के उस वेदी के पास जा रहे हैं. ஆண்டவரே என்னை முழுவதுமா ஒப்பு கொடுக்கிறேன், நீர் என்னை ஆட்கொள்ளும் என்று நாம் சொல்ல வேண்டும். परमेश्वर मैं संपूर्ण रीति से मैं आपके हाथों में समर्पण करना चाहता हूँ, आप मेरे को आप देख लो बोल के. பிரியமானவர்களே, ஒரு நல்ல கிறிஸ்தவனுக்கு இரவும் சரி பகலும் சரி எப்பெல்லாம் நேரம் இருக்குதோ அப்பெல்லாம் தேவனை தரிசித்துக் கொண்டே இருப்பான். एक सही मसीही वो होता है जब भी उसको समय मिलता है उस वक्त में हमेशा परमेश्वर के साथ ही वो समय बिताना चाहता है. அதனால்தான் இங்க சங்கீதக்காரன் சொல்கிறார், ஸ்தோத்திரிங்க அப்படி சொல்லிட்டு 2வது வசனத்தை பாருங்க, கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரிங்கள் என்று சொல்றான். तो इसलिए यहाँ पर भजनकार ये बताना चाहता है कि आप धन्य कहो, लेकिन दूसरा पद को जब आते हैं तो वहां पर ऐसे जिक्र किया गया है, हाथ उठाकर पवित्र स्थान में क्या करना, आप लोग धन्य कहो. கைகளை உயர்த்தினா என்ன அர்த்தம்? हाथों को उठाने का मतलब क्या अर्थ है? அதுவும் நீங்க 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை படிங்க. 1 தீமோத்தி chapter 2 verse 8. तो पहला तीमुथियुस का उसका दूसरा अध्याय का अगर आप 8वां पद को पढ़ते हैं तो वहां पर ऐसा जिक्र किया जाता है, मैं पढ़ता हूँ, देखिएगा दूसरा अध्याय का 8वां पद में, அன்றியும் புருஷர்கள் கோபமும் தர்க்கமும் இல்லாமல் பரிசுத்தமான கைகளை உயர்த்தி எல்லா இடங்களிலேயும் ஜெபம் பண்ண வேண்டும் என்று விரும்புகிறேன். वहां पर ऐसे जिक्र किया गया, इसलिए मैं चाहता हूं कि हर जगह पुरुष बिना क्रोध और विवाद के पवित्र हाथों को उठाकर प्रार्थना किया करें. இங்கு பவுலுடைய ஆசை கைகளை உயர்த்தி நாம் ஜெபிக்க வேண்டும். पौलुस का भी यही एक आशा है, हम हाथों को उठाकर परमेश्वर के सम्मुख में प्रार्थना करें. எப்படிப்பட்ட கைகளா இருக்க வேண்டும் என்று போடுகிறார்? பரிசுத்தமான கைகளை உயர்த்த வேண்டும் என்று போடுகின்றார். कैसे प्रकार के हाथों को उठाने के लिए बोल रहे हैं? पवित्र हाथों को. பிரியமானவர்களே, உங்களுக்கு எனக்கும் பரிசுத்தமான கை வர வேண்டும். प्रियो, हमें और आपको पवित्रता के हाथों को हाथ आना चाहिए. கையில ஒரு கரைப்படாத கை, சுத்தமான கையை தேவன் விரும்புகின்றார். एक मतलब कोई प्रकार का दाग ऐसे नहीं रहना चाहिए, ऐसे प्रकार का एक पवित्र हाथों को परमेश्वर चाहते हैं. அதை உயர்த்துவதற்கு நாம் சரியான நேரம் கண்டுபிடிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். उसे उठाने के लिए एक सही समय को हमें पता करना चाहिए और उसके बाद उन हाथों को उठाना चाहिए. கையை வைத்தனா என்ன அர்த்தம்? हाथों को उठाने का मतलब क्या अर्थ है? மிலிட்டரியில எல்லாம் சண்டை போடுவாங்க, அப்படி கையை வைத்திட்டாங்கன்னா என்ன அர்த்தம் சொல்லுங்க பார்க்கலாம் யாராவது. मिलिट्री में लड़ाई झगड़ा होता रहेगा, ऐसे हाथ उठाने का मतलब क्या है? आप में से कोई बता सकते हैं? We have to surrender, uncle. Correct. तो हम अपने आप को समर्पण कर चुके हैं बोल के. I am nothing. मैं कुछ नहीं हूँ. உங்களுக்கு நான் அடிமை. मैं आपके लिए गुलाम हो गया. நீங்க என்னனாலும் பண்ணிக்கலாம். आप मुझे कुछ भी कर सकते हो. இது வரைக்கும் நான் துப்பாக்கி தூக்குனேன், கத்தியை தூக்குனேன், இனிமேல் ஒண்ணு தூக்க போறது இல்ல. आज तक मैंने बंदूक उठा लिया और तलवार भी उठा लिया, लेकिन आज से मैं कुछ नहीं उठाने वाला हूँ. I am coming with empty hand. मैं खाली हाथों के साथ आपके सामने आ रहा हूँ. நீங்க எல்லாமே என்ன பண்ணிக்கலாம். आप मेरे साथ कुछ भी कर सकते हो. Use me. आप मुझे इस्तेमाल कर सकते हो. அதுதான் கையை வைத்து. उसका मतलब यही होता है हाथ उठाने का.
அதுவும் பரிசுத்தமான கையை வைத்திருது. इसीलिए बोल रहे हैं कि पवित्रता के हाथों को उठाना चाहिए. இன்னொரு காரியத்துக்காக கூட நம்ம கையை வைத்துவோம். दूसरे चीज के लिए भी हम हाथ उठा सकते हैं. வெல்கம் பண்ற கை வைத்தோம். हम किसी और को अगर स्वागत करते हैं तो उस वक्त में भी हाथ उठाते हैं. யாரையாவது ப்ளீஸ் கம் அப்படி கையை வைத்து அவங்கள பாராட்டுவாங்க. அவங்கள எப்படி சொல்றது, அவங்கள நம்முடைய அன்பை தெரிவிப்பதற்காகவும் கை வைத்துவோம். तो अगर कोई दूर से है तो उनको क्या करते हैं, हाथ उठाकर हम क्या करते हैं, हम उनको स्वागत करते हैं, आ जाइए करके, और हमारा प्रेम को वो हम उस ढंग से उनको दिखाना चाहते हैं. நீங்க குறிச்சு வச்சுக்கிடுங்க, பைபிள்ல தனியா உட்கார்ந்து கொஞ்சம் இன்னைக்கு தியானம் பண்ணுங்க. யாத்ராகமம் 17வது அதிகாரத்தை படிச்சு பாருங்க. அங்க 17ஆம் அதிகாரம் வசனம் 8ல இருந்து நீங்க 8ல இருந்து 16 வரைக்கும் படிக்கும்போது யாத்ராகமம் 17ஆம் அதிகாரம் 17 book of Exodus chapter 17 verses 8 to 16 இந்த வசனங்களை நீங்க படிக்கும் பொழுது இங்க ஒரு காரியத்தை நான் பார்க்க முடியும். तो देखिएगा, आप जब समय अगर आप जब खाली रहते हैं उस वक्त में क्या करना, जो मैं वचन बताता हूँ उसको आप पढ़ लीजिएगा. निर्गमन की 17वां अध्याय का 8वां पद से लेकर 16 पद तक, वहां पर कुछ ऐसे बातों को देख सकते हैं. அங்கு ஒரு அமலேக்கியரோடு யுத்தம், ஒரு விரோதி, அமலேக்கியர்னா ஒரு விரோதி, ஒரு எனிமியோடு கூட யோசுவா யுத்தம் செய்ய வேண்டும். तो वहां पर घटना ये है, यहोशू जो है अमालेकियों के साथ एक युद्ध करने का था. யோசுவா யுத்தம் செய்யும் பொழுது அவனுக்கு பலன் கம்மி, அவனுக்கு பலன் ரொம்ப கம்மி. यहोशू जब युद्ध करता है तो उस वक्त में उसके पास रहने वाले जो ताकत है वो बहुत कमी था. அவன் ஒரு வாலிபன், वो एक जवान लड़का था. அவனுக்கு அவ்வளவு அனுபவங்கள் கிடையாது. उसे उतना अनुभव भी नहीं था. ஆனா ஒரு பெரிய கூட்டத்துல போய் ஒரு கூட்டத்தை, அனுபவம் இல்லாத ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கின்றான். तो लेकिन उस व्यक्ति जो है बिना अनुभव के साथ एक बहुत बड़ा भीड़ के लिए वो एक नायक बन के था. அந்த சண்டை ஆரம்பிச்சிட்டான். वो युद्ध प्रारंभ कर चुका. அங்க என்ன நடக்குது, वहां पर क्या होती है, மோசே அவனை அனுப்பிட்டு, அவருடைய மோசே அவனுடைய குரு, அவனுடைய தலைவர். மோசே நீ போடி சண்டை போடுறா, நான் அவன் சண்டை போடுற ஒரு மலை உச்சிலிருந்து பாக்குறேன்னு சொல்லி மலை உச்சில ஏறி மோசே தன் கையை உயர்த்துகின்றார். तो यहोशू का जो गुरु है मूसा थे, मूसा ने यहोशू को कहा, यहोशू तो जाके उनके साथ लड़ाई कर, युद्ध कर, और मैं चट्टान के ऊपर से क्या करूंगा, उधर से मैं देखूंगा. ये बोलकर यहोशू क्या करता है, मूसा क्या करता है, चट्टान को चढ़ता है और उधर जाकर अपने हाथों को उठाकर प्रार्थना करना शुरू करता है. அங்க ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாரு, அதாவது கையை ஏன் வைக்கிறாருன்னா, ஆண்டவரே we are nothing, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணோம், அதுதான். तो इसका मतलब ये है कि मूसा जाकर हाथ को इसलिए उठाया कि वो बोलना चाहता था, परमेश्वर हम कुछ नहीं है, आप आगे देख लीजिए बोल के. பிரியமானவர்களே, இது கர்த்தருடைய யுத்தம். प्रियो, ये परमेश्वर का एक युद्ध है. பாருங்க, எப்படி கர்த்தருடைய யுத்தம்னு நான் சொல்றேன். मैं कैसे बता सकता हूँ कि ये परमेश्वर का लड़ाई है. மோசே கையை நீட்டி இருக்கிறது மோசே வேலை. மோசே வேலை போய் சண்டை போடுறது கிடையாது. அங்கு ஒரு ப்ரே பண்ணிட்டு இருக்கிறது, ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ணுன்னு சொல்லிட்டு இருக்காரு. அவர் யுத்தத்துல யோசுவா அவர் கையை நீட்டிட்டு இருக்கும் போதெல்லாம் ஜெயிப்பாரு, கையை கீழே போட்டாருன்னா தோக்க ஆரம்பிச்சிருவாரு. तो देखिएगा, युद्ध करने का हमारा काम नहीं है, बस हमारा काम ये है कि हाथ उठाकर परमेश्वर के सम्मुख में, परमेश्वर आप देख लो करके प्रार्थना करने का. और लड़ाई करने के लिए यहोशू को भेज दिया था, और यहोशू को ताकत मिलने के लिए मूसा ने हाथ उठाकर परमेश्वर से प्रार्थना कर रहा था. जब भी वो हाथ उठाता था तब वो उसको युद्ध में जीत हासिल होता था. அவர் கையை வைத்திட்டே இருக்கும்போது கை வலிக்க ஆரம்பிக்குது. जब वो हाथ उठाकर रहते हैं तो उस वक्त में हाथ तो उसका दर्द होता था. அவர் நின்னுட்டே இருக்கும்போது கால் வலிக்க ஆரம்பிக்குது. जब वो खड़े रहते थे तो उस वक्त में उसका पैर भी ज्यादा दर्द होता था. அப்ப என்ன பண்றாங்க, ஆரோனும் ஊரும்
तब ஒரு கல்ல हारून கொண்டு और வந்து नाम போட்டு அதுல உட்கார வச்சு அவர் ரெண்டு கையும் அப்படியே பிடிச்சுக்கிறாங்க. तब हारून और हूर नाम का दो लोग क्या करते हैं, मूसा के अगल बगल में पत्थरों को लाकर खड़ा करके रखकर उसके ऊपर से मूसा के हाथों को उठा के रखने के लिए मदद कर रहे हैं। பிரியமானவர்களே, ஜெபம் என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த காரியத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். प्रियो, प्रार्थना कितना वो प्रमुख है हमारे जीवन में, इस घटना से हम लोग जान सकते हैं। கையை உயர்த்தி ஜெபிப்பது, பரிசுத்தமான கையை உயர்த்தி ஜெபிப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை இந்த வசனம் கற்றுக் கொடுக்கிறது. तो ये वचन हमें ये बताना चाहती है कि अपने हाथों को उठाकर प्रार्थना करना, खास करके पवित्र हाथों को उठाकर प्रार्थना करना कितना महत्व है करके बताता है। என்ன நடக்குதுங்க கடைசியா? आखिर में यहाँ पर क्या होती है, சண்டையில ஜெயிச்சிடுறாங்க. ये युद्ध में जीत हासिल करते हैं, யோசுவா வந்துடுறாரு. यहोशू आ जाते हैं, எதிரிகள் ஓடிடுறாங்க. दुश्मन लोग भाग जाते हैं। அப்போ மோசே என்ன பண்றாரு? ஒரு பலிபீடம் கட்டுறாரு. मूसा वहां पर एक वेदी बनाते हैं, அதுக்கு யெகோவா நிசி என்று அதுக்கு பெயரிடுகிறார். तो उस नाम वहां यहोवा निसी करके उसका एक नाम रखते हैं। 16வது வசனம், 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 17 अध्याय का 17 पद में। அப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या अर्थ है? கர்த்தருடைய யுத்தம் நடக்கும், கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார், அதான் அர்த்தம். तो इसका मतलब क्या है? परमेश्वर का युद्ध होता है और परमेश्वर हमारे लिए वो युद्ध करते हैं। பிரியமானவர்களே, இந்த காலவேளையிலே தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கின்றார். प्रिय, सुबह परमेश्वर ने इस विषय के द्वारा एक विषय को हमें सिखाना चाहते हैं। உங்களுக்கு சில பிரச்சனைகளிலிருந்து விடுதலை இல்லையா? अगर आपके जीवन में कोई समस्या से छुटकारा नहीं है क्या? அதே மறுபடியும் மறுபடியும் உங்க மனசு முன்னாடி வந்து நிக்குதா? वही चीज बार बार आपके मन के सामने आकर खड़ा होता है क्या? நீங்க இப்பவுமே செய்ய வேண்டிய காரியம், உங்களுடைய பிரேயர் கார்னர் போங்க. உங்க நான் அடிக்கடி எல்லாரும் சொல்றது, உங்க வீட்டுல கண்டிப்பாக ஒரு இடத்தை பிரேயருக்குன்னு ஒதுக்குங்க. அந்த பிரேயர் கார்னர்ல போய் முழங்கால் போட்டு உங்க கைகளை உயர்த்தி ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க, ஆண்டவரே, நீர் யெகோவா நிசி, நீர் எங்களுக்கு யுத்தத்திலே வெற்றி கொடுப்பீர். யோசுவாவுக்கு கொடுத்தீர், மோசேக்கு கொடுத்தீர். ஆண்டவரே, நானும் சரண்டர் பண்றேன். நான் யோசிக்க கூடாது, இந்த காரியத்தை யோசித்து யோசித்து என்னையே நான் குத்திக்கிட கூடாது. நீர் எனக்காக யுத்தம் பண்ணுன்னு சொல்ல வேண்டும். तो आप अपना घरों में एक जगह को नियुक्त कीजिएगा और वहां पर जाके घुटने टिके, हाथ उठाकर प्रार्थना कीजिएगा, परमेश्वर मूसा को जो आप मदद किए उस ढंग से मुझे मदद करना। जो बातें मेरे मन के सामने बार बार आता है और वो उसे आने मत दीजिएगा। आप उसके लिए युद्ध करने करके आप लोग प्रार्थना करना जरूरी है। ரெண்டு வசனம் சொல்லுது, ஸ்தோத்திரிங்கள் ஸ்தோத்திரிங்கள் போட்டு ரெண்டு வசனம். तो दोनों पद हमें यही बताता है कि धन्य करो, धन्य कहो। கையை நீட்டி ஆண்டுக்கு நன்றி ஸ்தோத்திரம் பண்ணணுமா? ஸ்தோத்திரம் 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 என்று சொல்ல வேண்டும். हाथ उठाकर परमेश्वर को धन्य कहना करके स्तुति करने के लिए स्तुति 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 करके बोलना चाहिए। நிறைய நேரங்கள்ல நமக்கு ஒரு பெரிய கன்ஃபியூஷன், ஸ்தோத்திரம் சொல்றதுக்கும் நன்றி சொல்றதுக்கும் வித்தியாசம் தெரியல. देखिएगा, बहुत सारे समय में हमें ये पता नहीं चलता है कि हम स्तुति करने के लिए और कृतज्ञ का धन्य कहने के लिए क्या इसका मतलब है बोल के। ஸ்தோத்திரம் என்பது தேவனை உயர்த்தி நம்மை தாழ்த்துவது ஸ்தோத்திரம். स्तुति का मतलब परमेश्वर को ऊंचा करके हम अपने आप को झुकाना। தேவனே, நீர் பெரியவர், நல்லவர், வல்லவர், மகத்துவமானவர் என்று அவருடைய நாமங்களை வாயில உச்சரித்து நீ யோகவா நிசி என்று நாம் அவரை உயர்த்துவது. तो स्तुति मतलब परमेश्वर, तुम अच्छे हो, तुम पवित्र हो, तुम महान हो, तुम ऐसे परमेश्वर का यहोवा यीरे, ऐसे परमेश्वर का नाम को हम हमेशा ऊंचे स्थान में क्या करना है, उसको हम महिमा देना चाहिए। இப்போ ஒரு பெரிய ஆபீசர், கவர்மெண்ட் ஆபீசர் நம்முடைய ஹோம் உள்ள வீட்டுக்குள்ள நுழையிறாருன்னு வச்சுக்கோங்களேன். मान के चलिएगा, हमारे हॉस्टल के अंदर बहुत बड़े सरकारी एक दफ्तर जो है अगर प्रवेश करते हैं, मान के चलिएगा, உடனே நம்ம அவரை வெல்கம் பண்ணுவோம். சார் तुरंत हम வெல்கம், என்ன வெல்கம் பண்ணுவோம்.
तुरंत उन्हें हमें क्या करते हैं सर, स्वागत करते हैं बोल के हम हाथ जोड़कर उन्हें स्वागत करते हैं। ஒரு ஸ்மைல் பண்ணுவோம், हम उनको एक हंसी से मतलब हंसते हैं उनको देखकर, அவரை சந்தோஷப்படுத்துவோம், குஷி. और उन्हें हम खुशी देते हैं அவர் ரொம்ப சந்தோஷம் ஆயிரும். और उनको बहुत खुश हो जाती है। நம்ம கவலையா போய் அவர்கிட்ட பின்னோம்னா அவருக்கும் கவலை ஆயிரும். अगर हम व्याकुल से जाकर उनके सामने खड़ा हो जाते हैं तो उनका भी चेहरा बहुत उदास हो जाता है। அவர் ஏன்டா வந்தோன்னு நினைச்சிருவாரு. वो सोचेगा कि यार ये क्यों आ गए आज हम लोग इनके पास। உடனே போகணும்னு ஆசைப்பட்டுருவாரு. तुरंत वो जाना है करके वो सोचना शुरू कर देते हैं। அப்படிதான் ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம சந்தோஷமா போய் அவரை ஆண்டவரே முதல்ல அவருடைய நாமங்களை சொல்லி உச்சரித்து நாம் அவருடைய காரியங்கள் செய்யணும். இரண்டாவதாக तो यही चीज होता है कि परमेश्वर को स्तुति करना। जब भी परमेश्वर के सामने जाते हैं, परमेश्वर के हर नामों को लेकर उसे महिमा देने का। दूसरा चीज ये है, குட் மார்னிங் சார் அப்படி சொல்லுவோம். நம்ம गुड मॉर्निंग सर करके बोलते हैं। வெல்கம் சார் அப்படிமோ, हम आपको स्वागत करते हैं सर करके बोलते हैं। அதுதான் ஸ்தோத்திரம் பண்றது. वही स्तुति का मतलब है। இரண்டாவதாக நாம் நன்றி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். और दूसरा चीज जो है, हम कृतज्ञ होकर धन्यवाद बोलने वाले होना चाहिए। நன்றி சொல்றது என்ன? धन्यवाद बोलने का मतलब क्या है? தேவன் செய்த நன்மைகளை நினைத்து கர்த்தாவே நீர் எனக்கு எவ்வளவு பெரியவராக இருந்தீர், உமக்கு நன்றி 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 என்று சொல்ல வேண்டும். तो परमेश्वर ने हमारे जीवन में कितना भलाई किया है, उन सारे भलाइयों को याद करते हुए उसको कृतज्ञ होकर धन्य कहना। परमेश्वर तुझे धन्य हो, तुम्हें धन्य हो, तुम्हें धन्य हो बोल के। நம்ம மூச்சு விடுறது கர்த்தருடைய கிருபை. நம்ம நினைத்த காத்துக்காகலாம் நம்ம நன்றி சொல்றது கிடையாது. எங்க பார்த்தாலும் ஏர் இருக்குது, நம்ம மூச்சு விடுறோம், அந்த கொஞ்ச நேரம் நம்ம காத்து இல்லைன்னு நம்ம செத்துருவோம். देखिएगा, हम अगर सांस ले रहे हैं ये भी परमेश्वर कार्य है, इसके लिए भी हम धन्य कहना चाहिए, क्योंकि चारों तरफ हमारा हर जगह में जहां पर भी जाते हैं वहां पर हमारे कान के अंदर हवा घुसता है, हम जिंदा है। நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், எல்லாத்துக்கும் மேல அவரோடு கூட உறவை கொடுத்திருக்கார். அதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும். माफ कीजिएगा, नाक के अंदर हवा घुसता है, मैंने कान बोल दिया है। और दूसरा चीज है, परमेश्वर ने हमें एक अच्छा घर दिया है, अच्छा पत्नी दिए हैं, अच्छे बच्चे दिए हैं। ये सारे चीज को याद करते हुए परमेश्वर को धन्यवाद करना। சரி, அதனால 2 வசனம் ஸ்தோத்திரம். கடைசி வசனத்தை பாத்தீங்கன்னா, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. और तीसरा पद देखिएगा, यहोवा जो आकाश और पृथ्वी का करता है वह सिय्योन से तुझे आशीष देवे। இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் உயிரோடு எழும்பி பரத்துக்கு போறதுக்கு முன்பாக லூக்கா 24ஆம் அதிகாரம் 50 53 வசனங்களை படிக்கும் போது 50 वचन படிக்கலாம். 24:50. जब यीशु मसीह ने मर के जी उठने के बाद जब आसमान में स्वर्गारोहण हो रहे थे, उस वक्त में भी यीशु मसीह यही बातों को इस्तेमाल करते हैं। आप लूका 24वां अध्याय का लोग 50वां पद को पढ़ते हैं। तब वह उन्हें बैथनिया तक बाहर ले गया और अपने हाथ उठाकर उन्हें आशीष दी, और उन्हें आशीष दे हुए वह उनसे अलग हो गया और स्वर्ग पर उठा लिया गया। கைகளை உயர்த்தி ஆசீர்வாதம் போட்டுக்கல, ऐसा गल हाथों को उठाकर उन्हें आशीष दिया करके जिक्र किया गया है। இன்னைக்கு உங்களை என்னையா இயேசுப்பா ஆசீர்வதிக்கிறார். आज परमेश्वर ने हमें और आपको भी आशीष देते हैं। நம்மளும் நம்ம சுற்றி உள்ளவங்க எல்லாரையும் நம்முடைய கைகளை உயர்த்தி God bless you அப்படி சொல்லுவோம். तो हम भी हमारे अगल बगल में रहने वाले सभी लोगों को देखकर परमेश्वर आपको आशीष देवे करके बोलते हैं। பேட்டரி சார்ஜர் இருக்கும்போது அந்த கரண்ட் எல்லாம் சார்ஜ் பண்ணிட்டு அந்த பேட்டரி என்ன அளவு மற்ற இதை இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்றதுக்கு உபயோகப்படுதோ அதே போல ஒரு பேட்டரி போல ஏசப்பாட்ட உள்ள ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கி மற்றவர்களுக்கு கொடுப்போம். உங்களுக்கு ஒவ்வொரு வரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.
तो जिस प्रकार से हम लोग एक बैटरी को रिचार्ज करते हैं और बैटरी में रहने वाले सारे जो ताकत को हमारा अलग अलग कामों में इस्तेमाल करते हैं, ठीक उसी प्रकार हम परमेश्वर के आशीषों को प्राप्त करना है और उसे हमें हमारे अंदर लेकर किसी और को भी हम आशीष देना चाहिए। நாம் ஜெபிக்கலாம். हम प्रार्थना करेंगे। அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாங்கள் குடும்பமாக கல்வாரி திருச்சபையின் குடும்பமாக வந்து நிற்கிறோம்ப்பா. ஆண்டவரே, 134 சங்கீதம் படி பரிசுத்தமான கைகளை எனக்கு உயர்த்தணும், எங்களை சரண்டர் பண்ணணும், உண்மை ஸ்தோத்தரிக்கணும், உனக்கு நன்றி சொல்லணும். எங்கள் ஒவ்வொரு கிருபை கொடுங்க. விசேஷமாக என்னோட ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் கேட்கிற தகப்பனே, ஆமென். Thank you, God bless you, Manju. Praise the Lord, uncle. Praise the Lord. Praise the Lord, uncle. Praise the Lord. Jai Masiki. Jai Masiki, sir. Jai Masiki. God bless you all. God bless you all. Thank you. Thank you. Thank you. Okay.